ராயனாக மாறிய தனுஷ் போஸ்டரே கொலமாசா இருக்கே. அடுத்த தரமான சம்பவம். கேப்டன் மில்லர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனது 50வது படத்தை தானே இயக்கி நடித்துள்ளார் தனுஷ். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தின் ஷூட்டிங்கை கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடத்தி வந்தார். இந்த நிலையில் இப்படத்தின் டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தற்போது படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். தனுஷின் 50வது படத்திற்கு ராயன் என தலைப்பு வைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் படக்குழுவினர். தமிழ் சினிமாவில் நடிப்பு அசுரனாக முத்திரை பதித்து வருபவர் தனுஷ். எந்த கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிவிடுவார். தற்போது அடுத்தடுத்து கைவசம் பல படங்களை வைத்துக்கொண்டு பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையில் டைரக்ஷனிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் இயக்கியுள்ள படம் குறித்து அட்டகாசமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. தனுஷ் நடிப்பில் கடைசியாக கேப்டன் மில்லர் படம் வெளியாகியிருந்தது. அருண் மாதேஸ்வரன் இயக்கி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டது. கன்னட நடிகர் சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், பிரியங்கா அருள்மோகன், நிவேதிதா சதீஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகி சக்கை போடு போட்ட இப்படம் வசூலில் பட்டையை கிளப்பியது. கேப்டன் மில்லர் படத்தினை தொடர்ந்து தனது 50வது படத்தை தனுஷே இயக்கியுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு டைரக்ஷன் பக்கம் திரும்பியுள்ளவர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் படத்தினை கடந்த சில மாதங்களாகவே இயக்கி வந்தார். முன்னதாக பவர் பாண்டி படத்தினை காதல் பிலிமாக இயக்கியவர் தனது 50 படத்தினை முழுக்க கேங்ஸ்டர் படமாக இயக்கியுள்ளார். இந்த நிலையில் இப்படத்தின் டைட்டிலுடன் கூடிய மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது. ராயன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த போஸ்டரில் மொட்டை தலையுடன் கையில் கூர்மையான ஆயுதத்துடன் தனுஷ் ஆக்ரோஷமாக நிற்க, அவருக்கு பின்னர் சந்தீப் கிஷனும் காளிதாஸ் ஜெயராமும் கையில் கத்தியுடன் இருக்கின்றனர். இந்த மிரட்டலான போஸ்டர் தற்போது சோஷியல் மீடியாவில் பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. வட சென்னையை பின்னணியாக கேங்ஸ்டர் படமாக ராயனை இயக்கியுள்ளார் தனுஷ். தற்போது வெளியாகியுள்ள இந்த போஸ்டர் மூலமாக படத்தில் வன்முறைக்கு பஞ்சம் இருக்காது என்பது உறுதியாகியுள்ளது. தனுஷ் தற்போது தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகும் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படத்தில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் இணைந்து நடிப்பது குறிப்பிடத்தக்கது.